Hi everyone, welcome to another episode of Candid Talks with Proud One Girl. இன்னைக்கு என்னோட யாருக்காங்க பார்த்தீங்கன்னா நௌஷிபா இருக்காங்க. இவங்களை நிறைய பேர் நௌஷிபான்னு சொன்னாலும் தெரியதை விட Chiselle மேக்கப் சொன்னாதான் தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நௌஷி, இன்னைக்கு உங்களோட டைம் கொடுத்து என் கூட இருக்கிறதுக்கு. Thank you so much, Uma. We've been wanting to do this for very, very long time. But இப்போ நடந்தது very, very happy. நான் எனக்கு உங்களோட மேக்கப் ரொம்ப பிடிக்கும். நான் சும்மா நீங்கள் உங்கள் பாட்காஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்றதுக்காக சொல்ல, ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். நீங்கள் அவங்களோட ஃபீச்சர்ஸை ரொம்ப மாற்றியோ அவங்க ஸ்கின் ஷேடை மாற்றியோ அந்த மாதிரிலாம் காமிச்ச மாதிரி உங்களோட ஒர்க் நான் பார்க்கவே மாட்டேன். ரொம்ப ரியலாக இருக்கும். அண்ட் நீங்கள் அந்த பிரைட்ஸோட கான்வர்ஸ் பண்ணி போடுற ரீல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட வெட்டிங்க்கு நான் உங்களோட ரீல்ஸ் 2-3 சேவ் பண்ணி வச்சு சரி இந்த மாதிரி பேசணும் அது மாதிரி பேசணும் ட்ரை பண்ணேன். பட் நான் அதெல்லாம் பண்ணல. எனக்கு இருந்த டைமில் நான் எதுவும் பண்ணல. பட் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்ககிட்ட. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப நேச்சுரலாக எல்லாரையும் காட்டணும், எல்லாருமே ஹாப்பியாக அந்த ப்ராசஸ் இருக்கணும்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதனால தான் ஐ ஸ்டார்டட் டூயிங் ரீல்ஸ் லைக் தட். ஓகே. ஸோ ஹவு டிட் யூ ஸ்டார்ட் யுவர் ஜேர்னி? நீங்கள் யார்கிட்ட போய் கற்றுக்கிட்டிங்களா? வாஸ் இட் செல்ஃப் லேர்ன்ட்? அண்ட் Chiselle மேக்கப்ன்ற நேம் எப்படி வந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் 12 இயர்ஸ்லேருந்தே நான் மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐ யூஸ் டு டூ இட் ஃபார் மை சிஸ்டர்ஸ், ஃபார் மை ரிலேட்டிவ்ஸ், எல்லாருக்குமே சும்மா ஜாலியாக பண்ணுவேன். ஸோ மை ஆண்ட் யூஸ் டு கெட் மீ கிட்ஸ் ஃப்ரம் கேனடா. ஸோ அதை வச்சு ட்ரை பண்ணுவேன், எல்லாமே பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஆஃப்டர் ஐ ஃபினிஷ் ஸ்கூல் அப்போவே நான் கேட்டது எனக்கு மேக்கப் படிக்கணும். அது ஆர்ட்டாக படித்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் மேக்கப் எப்படி ஃபார்முலேஷன் பண்ணுறாங்க அதை அட்லீஸ்ட் படிக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் தென் ஐ எண்டட் அப் இன் ஆர்கிடெக்சர். ஸோ அதையும் 5 இயர்ஸ் முடிச்சிட்ட பிறகும் ஐ ஸ்டில் வாண்டட் டு டூ மேக்கப். ஸோ தென் ஐ ஸ்டார்டட். வெறும் ஒரு 10 days மலேசியாவில் போய் ஒரு ப்ரைடல் கோர்ஸ் மட்டும் பண்ணேன். ஹேர் மேக்கப் ட்ரேப் எல்லாமே சேர்த்து தான் பண்ணேன். ஸோ பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ஆஃப். ஸோ இப்போ எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு இதில்? ஆல்மோஸ்ட் a decade. அப்பா, ஓகே. ஸோ ஹவு டு யூ ஃபீல் திரும்பி பார்க்கும்போது ஃப்ரம் வேர் யூ வர் அண்ட் இப்போ இருக்கிறதுக்கு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஐ மீன் இட்ஸ் அ லாங் ஜேர்னி பட் வெரி கிரேட்ஃபுல். ரொம்ப கிராட்டிஃபையிங்கான ஒரு ஜாப்னு ஐ ஃபீல். ஸோ Chiselleன்ற பேர் இட் வாஸ் ஆக்சுவலி ஐ தாட் தட் ஸ்கல்ப்ட் பண்ணுறோம், என்ன டூல் வச்சு ஸ்கல்ப்ட் பண்ணுவாங்க, Chiselleன்னு ஒரு டூல் வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ ELLEங்கிறது ஷீ. ஸோ ஸ்கல்ப்டிங் ஹர்ன்ற அந்த ஒரு மீனிங் வரும் அப்படின்றதுக்காக Chiselleன்னு ஆரம்பிச்சது. நைஸ். ஸோ உங்களுக்கு அந்த இனிஷியல் டேஸ்லேருந்து ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சா? ஒரு ஃபுல் டைம் ஜாப் போகலாமே, ஒரு 8 to 5 ஜாப் போகலாமேன்னு சொன்னாங்களா? இல்லை பரவாயில்ல உன்னோட பேஷன் எடுத்து பண்ணுன்ற மாதிரி இருந்துச்சா? எப்படி நீங்கள் சப்போர்ட் சிஸ்டம்? ஆக்சுவலாக பெரிய சப்போர்ட் சிஸ்டம்லாம் இல்லை. ஒன்ஸ் ஐ ஃபினிஷ்ட் ஆர்கிடெக்சர் ஐ ஜஸ்ட் டோல் மை ஃபாதர் தட் எனக்கு ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு. ஒரு 1 year நான் பண்ணேன். அப்போவே எங்கள் வீட்டில் தெரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி இவ திருப்பியும் ரிட்டர்ன்லாம் வரமாட்டா, அவ்வளோதான், இதுக்கு மேலே ஷீல் ஜஸ்ட் ஸ்டே ஹியர்னு. ஐ ரியலி என்ஜாய்ட் பீயிங் அரவுண்ட் த ஸ்பேஸ் ஆஃப் விமன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அவங்கள ரொம்ப எம்பவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த ஒரு ப்ராசஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் இட் செல்ஃப் ஐ ஸ்டார்டட் வித் பிரைடல் தான். Before getting into celebrity events or doing for celebrities, I did for common people. ஸோ அவங்க என்னை எப்படி ரிசீவ் பண்ணாங்க, அவங்க எப்படி அந்த ப்ராசஸ் எடுத்துக்கிட்டாங்கன்றது எனக்கு ரொம்ப கிராட்டிஃபைங்காக இருந்துச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் டூயிங் இட். பட் ஃபேமிலி பிகினிங்கில் பெரிய சப்போர்ட்லாம் இல்லை. பட் ஒன்ஸ் தே saw that I was being very happy and very content, they were like, okay, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ பண்ணு அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ ஒரு டெக்கேட்க்கு அப்புறம் ஒரு நேம் யூ கிரியேட்டட் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ பீப்புளுக்கு அது சொன்னால் தெரியுது. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, பாட்காஸ்ட்க்கு முன்னாடி மெட் அ ஃப்ரெண்ட், அவங்களோட ஃப்ரெண்டோட பிரைடல் ஒர்க் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ பீப்புள் ஆர் நோயிங் யூ. ஸோ அதுவும் இல்லாமல் உங்களை ஒர்க்கை பற்றி பேசும்போது ஸோ நீங்கள் எவ்வளோ க்ரோ ஆகிருக்கீங்கன்னு பார்க்கும்போது ஹவு ப்ரவுட் ஆர் யூ? அதை பற்றி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? சிங்க் ஆகுமா இல்லை அதை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்க? இல்லை, நான் யோசிச்சதே கிடையாது. ஆமாம், ஐ ஆல்வேஸ் கோ வித் த ஃப்ளோ அண்ட் I'm very humbled by where I am because I've always wanted to do it, and when I actually did it, நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன், இது முன்னாடியே நம்ம ஆரம்பிச்சிருக்கலாமே. பட் தென் பீப்புள் அரவுண்ட் மீ வில் பி லைக், அட்லீஸ்ட் யூ டிட் இட். இன்னும் நிறைய பேர் அங்கே உட்காந்துட்டு இன்னும் பண்ணாமல் இருக்காங்க. அட்லீஸ்ட் யூ பி கிரேட்ஃபுல் தட் யூ ஸ்டார்டட் இட் அண்ட் இட்ஸ் டூயிங் வெல். ஸோ நைஸ். ஸோ டாக்கிங் அபவுட் மேக்கப் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாலே பீப்புள் வில் ஜட்ஜ். ஓகே, ஷீ இஸ் இன்செக்யூர் அபவுட் ஹர் லுக்ஸ், அதனால தான் மேக்கப் போட்டு கவர் பண்ணிக்கிறா. there's a lot of judgment and taboo around this. அதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன? பட் ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். நான் என்ன நினைக்கிறேன்னா, மேக்கப் எல்லாருக்கும் ஏன் பிடிக்குது அப்படின்னா இட்ஸ் அ ஹாபி. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு லுக் குட், ரைட்? அவங்க நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், செவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்.
ரைட்? நீங்கள் அழகாக இருக்கீங்க. And everyone has a beautiful feature in them and makeup is just enhancing it. அவ்வளோதானே தவிர்த்து அது இன்செக்யூரிட்டியை வந்து மாஸ்க் பண்ணுதுன்றது கிடையாது. Yeah, it's just that they want to look presentable and makeup is just a tool for it. அண்ட் இப்போ நிறைய பேர் போடுறாங்க இல்லையா, லைக் ஒன் டேல மேக்கப் ஒர்க் ஷாப், ஒன் டேல கற்றுக்கலாம், ஆர் மேக்கப் மாஸ்டர் கிளாஸ், அந்த மாதிரி ஈஸியாக நாங்கள் அப்போவே கற்றுக்க முடியுமா, ஆர் இட் டேக்ஸ் a lot of practice? இல்லை, it takes a lot of practice உமா. இப்போ என்னோடய ஸ்கூல் டேஸில், என்னோடய காலேஜ் டேஸில் நான் போட்ட மேக்கப்லாம் பார்க்கும் போது எனக்கே செம சிரிப்பாக இருக்கும், என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இல்லைனா ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு மேக்கப் மாடல்ஸ் வச்சு பண்ணேன். இப்போ அந்த மேக்கப்லாம் பார்க்கும்போது ஐ கீப் கோயிங் பேக் டு தெம் அண்ட் சேயிங் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ ஆன் மை இனிஷியல் டேஸ் ஆஃப் மை கெரியர். பிகாஸ் அதெல்லாம் பார்க்கவே முடியாது. ஏன்னா அது ரொம்ப நிறைய ஃப்ளாஸ் எனக்கே தெரியும். பட் ஓவர் ப்ராக்டிஸ் ஐ எம் லைக் ஸ்டில் லேர்னிங். நைஸ். நெக்ஸ்ட் ஏதாவது கிளாஸ் வருதா, ஏதாச்சும் ஒர்க் ஷாப்? கண்டிப்பாக வருதுமா. ஐ ஹாவ் டு புட் மை டைம் இன் டு இட் அண்ட் பிளான் இட் பிகாஸ் இட்ஸ் அ லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏனோ தானோன்னு நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கரெக்டான கோர்ஸ், அவங்களுக்கு கரெக்டான ஒரு கைடன்ஸ் இருந்தால் தான் அது கரெக்டாக பண்ண முடியும். ஸோ அதுக்கு நிறைய பிளானிங் தேவைப்படுது. வேறஸ் ஒரு ப்ரைடல் ஒர்க் போகும்போது அதுக்கு வந்து பிளானிங்ன்றது வந்து 4-5 பேரை வச்சு பண்ண முடியும். பட் இந்த விஷயம் பண்ணும்போது ஐ எம் ஒன்லி டீச்சிங் அண்ட் ஐ நீட் லாட் ஆஃப் ஹோம் ஒர்க் பிஃபோர் டூயிங் இட். So you have a team or? Yeah, I have a team of beautiful women who have been my support system. So yeah. Nice. நீங்கள் இப்போ நிறைய பிரைட்ஸோட ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ பிரைடல் மேக்கப்னு வரும்போது பிரைட்ஸ்க்கு வந்து ஒரு மேக்கப் பிடிச்சிருக்கலாம், ஒரு போல்ட் லிப்ஸோ ஒரு இல்லை போல்ட் ஐஸோ ஏதோ ஒன்று. பட் அவங்க ரிலேட்டிவ் வந்து உள்ளே வந்துட்டு மேக்கப் பண்ணதுக்கப்புறம் இல்லை இது ரொம்ப டார்க்காக இருக்குது, கம்மி பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த பிரைடோட ஃபேஸே அப்படியே மாறிடும், இது எனக்கு பிடிச்சதே இப்போ நான் அதை மாற்றணுமே அப்படின்னு சொல்லி. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ நீங்கள் என்னோட ரீல்ஸ் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், ஐ ஆல்வேஸ் கம்யூனிகேட் வித் த பிரைட். நான் பேசிகிட்டே தான் இருப்பேன் அவங்கக்கிட்ட. ஸோ என் ப்ராசஸ் வந்து நான் ஒன்றும் வந்து லாஸ்ட்டில் காட்டி அவங்கள வந்து பயமுறுத்த மாட்டேன். ஐ ஆல்வேஸ் டேக் தெம் த்ரூ த ப்ராசஸ். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் தே நோ. ஸோ அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு என்ன வேணுன்றதை கேட்டு தான் நான் பண்ணுவேன். ஸோ வென் அதர் ரிலேட்டிவ்ஸ் ஆர் சம் பீப்புள் கம் இன் அண்ட் ஆஸ்க், அவங்கக்கிட்ட நான் கேட்பேன், இப்போ உங்களுக்கு இது மாற்றணுமா இல்லை உங்களுக்கு இதுவே சாட்டிஸ்ஃபைடான்ட்டு. அவங்க வந்து ரியாக்ஷன்ஸ் வச்சே என்னால் இப்போ வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். ஐ கேன் ரீட் பீப்புள் ரியலி வெல். ஸோ அதை புரிஞ்ச மாதிரி நான் அந்த சுச்சுவேஷனை கொண்டு போவேன். அப்படி இல்லை அவங்களுக்கு அதுதான் வேணும் அண்ட் இஃப் தே வாண்ட் மீ டு ஹெல்ப் தெம் த்ரூ த ப்ராசஸ், ஐ டெல் த ரிலேட்டிவ் தட் இல்லைங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு இதுதான் அழகாக இருக்கும். ஐ டேக் டைம் டு எக்ஸ்பிளைன். ஐ நாட் பி லைக் இல்லை இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஐ மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட் வை ஐ டிட் த மேக்கப் த சர்டன் வே. ஸோ இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு அன்ஹாப்பி கிளைண்ட்ஸ்லாம் நீங்கள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க? ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கிளைண்ட்டை ஃபேஸ் பண்ணுற ஒரு ஜாப் இது. ஸோ அதனால் நீங்கள் அன்றைக்கே வந்து உங்களுக்கு ரிவ்யூ கிடச்சிடும், உங்கள் ஃபீட்பேக் கிடச்சிடும். ஆமாம். ஸோ அது பார்க்கும்போது லைக் நீங்கள் சப்போஸ் ஒருத்தங்க என்ன பண்ணாலும் சில பேரை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எப்படி உங்களை ஹேண்டில் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து எம்பத்தி தான். ஓகேயா? ஃபஸ்ட்டு நான் லிசன் பண்ணுவேன் அவங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு. ஏன்னா அது அவங்களோட பிக் டே, அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுக்கணும். நான் ஒரு ப்ராசஸும் காட்டிட்டு தானே நான் பண்ணுறேன். ஸோ அப்போ இருக்கும்போது எண்டில் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லும் போது ஐ லாஸ்க் தெம் என்ன பிடிக்கல, மேபி த ஸ்கின் டோன் ஆர் தி ஐஸ் ஆர் த லிப்ஸ்ன்னும் போது ஐ லாஸ்க் தெம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு நீங்கள் சொல்கிறீங்களா, வீல் ஒர்க் ஆன் இட்டுன்னு சொல்லிட்டு அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நான் இங்கேருந்து கிளம்பவே மாட்டேன். ஸோ I'll always லிசன் டு தெம். ஒரு எம்பத்தியோடு அதை நம்ம ஹேண்டில் பண்ணும் போது அந்த ப்ராசஸே நல்லாயிருக்கும். எல்லா பிரைட்ஸுமே மோஸ்ட் ஆஃப் த பிரைட்ஸ் ஆர் ஃபஸ்ட் டைம் மேக்கப் வேரர்ஸ். அப்போ இருக்கும் போது அவங்களுக்கு எல்லாமே புதுசாக தெரியும். அப்போ நம்ம தான் பொறுமையாக அவங்களுக்கு சொல்லி செஞ்சோன்னா அது கரெக்டாக வந்துடும். எனக்கு இது வரைக்கும் ரொம்ப ரேராக தான் வந்து அன்ஹாப்பி கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஏன்னா அதனால தான் நான் ப்ராசஸ் எல்லாமே காட்டுறேன். ஒரு ஸ்டெப்பையுமே நான் வந்து காட்டும் போது அவங்களுக்கு அது ஒரு சர்ப்ரைஸ் கிடையாது, ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இல்லை அட் த எண்ட் ஆஃப் த மேக் ஓவர். ஸோ பொறுமையாக தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும், ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணுற மாதிரி.
அண்ட் நீங்க நெறைய இந்த பிரைடல் ஒர்க்லாம் போறீங்க இல்லையா? பிரைடல்னாலே நீங்க ஏர்லி மார்னிங் 3, 2 அந்த மாரி டைம்ல வேக்கப் பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு ஹெக்டிக்கான ஒரு ஜாப்ல இருக்கீங்க இல்லையா? ஒழுங்கா தூக்கம் இருக்காது. ஸோ அந்த மாரி டைம்ஸ்ல யோசிச்சிருக்கீங்களா? பேசாம நான் குவிட் பண்ணிட்டு ஏதாவது 8 to 5 போயிடலாம் அந்த மாரி தோணியிருக்கா? சத்தியமா தோணுனதே இல்ல உமா. பிகாஸ் நான் ஐ டிட் ஆர்க்கிடெக்சர் பிஃபோர். அப்பலாம் தூக்கமே இருக்காது. ஸோ எனக்கு வந்துட்டு ஐ எம் யூஸ்ட் டு தட் யூனோ ரொட்டீன். எனக்கு அதனால இது பெரிய டிஃபிகல்ட்டா இல்ல. இங்கே அட்லீஸ்ட் வந்து வொர்க் முடிஞ்ச உடனே ஓகே நம்மளுக்கு பிரேக் இருக்கு, தூக்கம் இருக்குன்னு தெரியும். பட் முன்னாடிலாம் அப்படி கூட எனக்கு இருந்தது கிடையாது. ஸோ அப்படி யோசிச்சது கிடையாது. மேபி ஐ ஹவ் தாட் தட் மேபி நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் அவுட் பண்ணி நம்மளோட புக்கிங்ஸை எடுக்கணும். ஒரு 2 நாள் நம்ம வந்து ரொம்ப ஹேப்பஸார்டான ஒரு ஸ்லீப் சைக்கிள் இருக்குது அப்படின்னா, ஒரு நாள் பிரேக் எடுக்கணும்னு யோசிச்சிருக்கேன். பட் முகூர்த்தம்ஸ் டசன்ட் ஹேப்பன் லைக் தட். எப்போ முகூர்த்தம் டேட் இருக்கோ அப்போ தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். யா. ஸோ நினச்சதே கிடையாது. 9 to 5 போகணும்னு தாட் ப்ராசஸ் இருந்ததே கிடையாது. ஸோ நீங்க எப்படி லைக் ஒரு 1 மந்த் முன்னாடி நீங்க வந்து புக் ஆயிடுவீங்களா? உங்க ஸ்கெட்யூல் தெரியுமா? அண்ட் நீங்க எப்படி வந்து உங்களோட பிளானிங் லைக் ட்ரிப்ஸ் போறீங்க? உங்களோட மீ டைம் அந்த மாரி ஏதாவது இருக்குமா? இல்ல நீங்களே வந்து இல்ல நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நீங்க பண்ணுவீங்களா? எப்படி இருக்கும் உங்களோட லைஃப் ஸ்கெட்யூல்? லைஃப் ஸ்கெட்யூல் வந்துட்டு பேசிக்காக வந்து கிளையண்ட்ஸ் எங்களுக்கு கொடுக்குற பிரேக் தான் வந்துட்டு லைஃப் ஸ்கெட்யூல். ஸோ ஈவன் இஃப் ஐ வாண்ட் டு பிளான் ஐம் அ வெரி லாஸ்ட் மினிட் பர்சன். ஸோ இந்த மந்த் வந்துட்டு இவ்வளோ நாள் வரைக்கும் புக்கிங் இருக்குது அப்படின்னா மை சிஸ்டர் ஒன்லி ஹேண்டில்ஸ் மோஸ்ட் ஆஃப் மை புக்கிங்ஸ். ஸோ அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, இத்தனை நாள் வரைக்கும் உனக்கு புக்கிங் இருக்குது, இப்போ ஃப்ரீ இருக்குது, உனக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணணும்னா நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு எனக்கு எப்பயுமே ஒரு பஃபர் கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிப்பேன். என்னோட புக்கிங்ஸ் எப்பயுமே ஒரு 3 months ப்ரையர் தான் எடுப்பேன் உமா. ஐ டோன்ட் புக் அ இயர் பிஃபோர் அண்ட் ஆல். வெரி ரேர். சில கிளைண்ட்ஸ்லாம் வெளியூர்லேருந்து வருவாங்க. அவங்க சொல்லிடுவாங்க இந்த மாதிரி, ப்ளீஸ் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, லாஸ்ட் மினிட்ல நீங்கள் கிடைக்காம போயிடுவீங்கன்னு, இது மட்டும் உங்களால் புக் பண்ணிக்க முடியுமான்ட்டு. அப்போ நான் கரெக்டாக பார்த்துப்பேன். எனிதிங் நியர் டு மை ஹவுஸ் தென் ஐ வில் டேக். இப்போ எமர்ஜென்சி வந்துருச்சுன்னா லாஸ்ட் மினிட்ல அவங்கக்கிட்ட வந்து கேன்சல் பண்ண முடியாது. அண்ட் தட் இஸ் நாட் எத்திக்கல். ஸோ ஐ எம் ஓகே டு டேக் ஜஸ்ட் த 3 months பிஃபோர் புக்கிங் ராதர் தேன் டேக்கிங் ஃபார் அ வெரி லாங் டைம் பிஃபோர். அது ஓகேன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். யா. அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து லைக் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது ஒரு சீரியஸ் ஜாபாக எடுத்துக்காம இட்ஸ் ஜஸ்ட் லைக் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷனாக பார்க்குறாங்க, ஒரு ஜட்மெண்ட்ஸ் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 200% கண்டிப்பாக. எங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு தேவர் லைக், ஆர்கிடெக்சர் பண்ணிவிட்டு இது பண்ணுறீங்களா? ஏன் கிளையண்ட்ஸே இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, வாட் டிட் யூ டூ? சும்மா நார்மலாக கேட்பாங்க. எங்கே படிச்சிங்க? பிகாம், பிபி அந்த மாதிரி. இல்லைங்க, ஆர்கிடெக்சர் படித்தேன். 5 years படிச்சுட்டு இதை நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஸோ எனக்கு அந்த 5 years படித்தது பெரிய இதாக இல்லை. ஐ வாஸ் லைக் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் தட் ஐ ஆக்சுவலி டிட் தட். ஆனால் வந்து மேக்கப் வந்து பார்க்கும்போது எங்கள் வீட்டில் எப்படி சொல்லுவாங்கன்னா, என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கேட்டால், அவங்க வந்து மேக்கப் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க வந்து ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நவ் தோஸ் திங்ஸ் ஹேவ் வீன்ட் ஆஃப். இப்போ எல்லாருமே வந்து தே வெரி ஹாப்பி டு சே தட் இவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது. ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா அவேர்னஸ் தான் எனக்கு தோணுது. ஆனால் நான் ஆரம்பிக்கும் போது அந்த டேபு நிறைய இருந்துச்சு உமா. தே ரியலி லுக் டவுன். தேர் லைக், ஏன் இதை போய் பண்ணுறீங்க, ஏன் இது ஒரு ப்ரொஃபஷனா அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் இட்ஸ் அபவுட் அஸ் இல்லை, வேர் வி ஃபீல் வெரி ஹாப்பி. ஐ ஃபீல் பிரைடல்ஸ் ஆர் டூயிங் மேக்கப் இஸ் மை ஹாப்பி ஸ்பேஸ். நைஸ். ஐ திங்க் அதை நீங்கள் பிடிச்சி பண்ணுறது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இன் மை ரீல்ஸ் ஆல்சோ இட் ரியலி ரெசனேட்ஸ். காலையில் ஏந்திரிச்சு நம்ம வந்து காரை ஓட்டிட்டு அங்கே போகிற வரைக்குமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அந்த பிரைடை பார்த்துட்டு நான் ஒர்க் ஆரம்பித்த உடனே நான் அப்படியே ஜாலியாகிடுவேன். ஓகே. அண்ட் என்னோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, லைக் சம்டைம்ஸ் வந்து லைக் அந்த ரூமில் வந்து லைக் பிரைடுக்கு ஃபீட் பண்ணுவாங்க, ஒரு மற்றதெல்லாம் கொடுப்பாங்களே தவிர அவங்கக்கிட்ட ஒரு டீ குடிச்சா ஒரு காஃபி குடிச்சா அந்த மாதிரி கூட நிறைய பேர் கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. தோ யூ லைக் ஒர்க்கிங் ஃபார் அபவுட் 3 hours to 4 hours நின்றுட்டு ஒர்க் பண்ணுறீங்க, பட் சில இடத்துல தண்ணி கூட இருந்திருக்காது, பட் அதை கூட யாருமே கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? யா, லாட் ஆஃப் டைம்ஸ். ஸோ இப்போது எப்படின்னா அதை பழகிருச்சுன்னு நினைக்கிறேன் உமா. எனக்கு நான் ஒன்ஸ் ஐ வேக் அப் ஐ ஆல்வேஸ் ஹாவ் அ மீல் அண்ட் தென் ஒன்லி ஐ ஸ்டெப் அவுட். ஐ ஆல்வேஸ் கீப் அ டைம் ஃபார் இட். ஏன்னா எனக்கு வந்து எனர்ஜி இருந்தால் தான் என்னால் ஒர்க்கே பண்ண முடியும். ஸோ இன்னொரு இடத்துல போயிட்டு எனக்கு இது வாங்கி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குற அளவுக்கு இன்னுமே எனக்கு அந்த ஒரு தர்ம சங்கடம் இருக்குது. பட் வாட் டு டூ? ஐ திங்க் அவங்களே வந்துட்டு அவங்களோட வெட்டிங் ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் போது இது நம்ம அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். யா.
பட் தெர் ஆர் கிளைண்ட்ஸ் தேல் பி லைக் ப்ளீஸ் ஃபீல் அட் ஹோம், உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் கேளுங்கக்கா அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஐ ஆல்வேஸ் கீப் மை செல்ஃப் இன் அ ஸ்பேஸ் வேர் ஐ டோன்ட் ஆஸ்க் பீப்புள் எனி திங். நானே என்னை பார்த்துக்கிட்டு இது பண்ணிவிடுவேன். சுச்சுவேஷன்ஸ் ஹவ் பீன் தேர். ரொம்ப பசி இருக்கும்போது நான் சில டைமில் நான் வந்து நானே ஆர்டர் பண்ணி நான் பே பண்ணிவிட்டு நான் கிளம்பிடுவேன். யா, ஐ திங்க் அந்த இனிஷியல் டேஸில் நீங்கள் வந்து கஷ்டம் ரொம்ப பட்டிருப்பீங்க. 100%. தே நெவர் வேல்யூ யுவர் டைம் பேசிக்லி. லைக் அவங்க வந்து யா வி பேட் யூ, நீங்கள் இங்கே உட்காந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணி முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ அந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் ஐ திங்க் வென் தேர் இஸ் சம்படி எல்ஸ் மேனேஜிங் யுவர் பிஸ்னஸ், லைக் மை சிஸ்டர் மேனேஜஸ் மை பிஸ்னஸ். அவங்க ரொம்ப கிளியராக சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப தூரமாக வராங்க, அவங்க ஏர்லி மார்னிங் வராங்க, ப்ளீஸ் டிலே வேண்டாம், நீங்கள் கரெக்டாக வந்துட்டிங்கன்னா நாங்கள் இங்கே ஒர்க்கை பண்ணிவிட்டு உங்களை கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு போயிடுவோம். மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் இப்போ வரவங்க எல்லாருமே வந்து தே வேல்யூ அதர்ஸ் டைம். இப்போது ரீசெண்ட்லி அன்லெஸ் அண்ட் அன்டில் சில பேர்லாம் வந்து தவிர்க்க முடியாமல் சில பேரால் டைம் பவுண்டாக இருக்க முடியாது. அது வி அண்டர்ஸ்டாண்ட். யா, ஓகே, நைஸ். அண்ட் இப்போ வந்து உங்களோட பர்சனல் லைஃப் பற்றி கொஞ்சம் பேசலாம். ஸோ யூ காட் மேரிட் இன் யுவர் 20s அண்ட் அதுக்கப்புறம் யூ காட் ரீமேரிட் இன் யுவர் 30s இல்லையா? ஸோ அந்த 30s மேரேஜ் ஆகுறது வந்து வாட் கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி டிட் இட் கிவ் யூ தேன் யுவர் 20sன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓ யா, ஐ வாஸ் மெச்சூர்ட். லைக் ஐ நியூ வாட் டிசிஷன் ஐ வாஸ் டேக்கிங் அண்ட் வாட் ஐ வாஸ் கெட்டிங் இன் டு. In 20s it was not like that. It was like okay, வீட்டில் சொல்கிறாங்க, ஓகே இது கரெக்டாக தான் இருக்கும், நம்ம ஃபேமிலிக்கு இது கரெக்டாக இருக்கும், இது வந்துட்டு திங்ஸ் ஆர் கோயிங் ஆன் ட்ராக் அப்படின்னு நம்ம எல்லாமே நினச்சிக்கிறோம். எப்படின்னா சொசைட்டி நம்மளுக்கு ஒரு டைம்லைன் வச்சுருக்கு ஆஸ் அ விமென்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, உங்களுக்கு நீங்கள் 17 வந்து ஸ்கூல் முடிக்கிறீங்க, 18 நீங்கள் காலேஜ் போகிறீங்க. சில பேர் காலேஜ் வந்துட்டு 21 முடிப்பாங்க. 5 இயர் கோர்ஸ்னால் 22, 23 முடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. முடித்த உடனே உனக்கு அடுத்தது என்ன, கல்யாணம், அதுக்கப்புறம் உனக்கு குழந்தை, இந்த மாதிரி ஒரு செட் இது இருக்கும். ஸோ வி ஆல் கம் ஃப்ரம் அ ஃபேமிலி லைக் தட் ஐ திங்க். ஓகே, அதே ஒரு ஜேர்னியில் தான் ஈவன் ஐ வாஸ். அண்ட் ஐ தாட் ஓகே எல்லாமே கரெக்டாக தான் போகுது, இதெல்லாம் கரெக்டு தான். ஓகே, நம்மளுக்கு ஒருத்தவங்க டெசிஷன் எடுத்தாங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும், நம்மளை வளர்த்தவங்க நம்மளுக்கு டெசிஷன் எடுக்கிறது கரெக்டாக தான் இருக்கும்னு நம்ம நினச்சி வி கோ இன் டு இட். பட் வி எவால்வ். ஐ திங்க் அட் 30 I was in a space where I knew what I really wanted, where I can settle down, what I can compromise and what I can't compromise என்றது வந்து தெளிவாக தெரிஞ்சது 30ல். At 20 I don't think I really knew. I was like okay, we'll go with the flow, பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். But I feel choosing a right partner is so important. Not everybody travels with you throughout, but I feel your partner travels throughout. ஸோ அதை பார்த்து தான் நம்ம சூஸ் பண்ணணும். அந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் 30ல். தட்ஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. ஏன்னா நான் வந்துட்டு ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஐ காட் மேரிட் இன் 32 லைக் 3 months பேக் இல்லையா? ஸோ அந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தட் உமா. தேங்க்ஸ் நோஷி. ஸோ அந்த 25 முன்னாடி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ டென்ட் நோ லைக் வாட் சேவிங்ஸ் வாஸ். எனக்கு சேலரி வரும், ஸ்பெண்ட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் ஐ எண்ட் அப் இன் திஸ் டெட் லூப். என் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்குவேன், நெக்ஸ்ட் அதை கடன் அடிக்கிறதுக்கு பண்ணுவேன். எனக்கு சுத்தமாக அது ஒரு ஃபினான்ஷியல் கிளாரிட்டி சுத்தமாக கிடையாது. கண்டிப்பாக இருக்காது. தட்ஸ் when we started seeing money. அது வரைக்கும் நம்மளை வந்து ஒரு ஷெல்லில் வச்சுருப்பாங்க, ஃபேமிலியாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாரும். அண்ட் லைக் ஒரு பையன் பார்க்குறதுனா கூட ஒரு மேட்ரிமோனியில் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி லைக் என்ன கேரக்டர்ஸ் எனக்கு வேணும், என்னோட பார்ட்னர் எப்படி வேணும், எனக்கு அந்த சுத்தமாக அதை பற்றியான ஐடியாவே கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி சரி ஓகே பெரியவங்க பார்த்தாங்கன்னா ஓகே அந்த மாதிரி தான் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நிறைய நான் புட்டப் பண்ணிப்பேன் 20sல. அதை வந்து நான் ஐ தாட் இட் வாஸ் லவ். அது வந்து ஒரு டாக்ஸிக் பிஹேவியர் அப்படின்றது வந்து நான் அந்த 20ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு அது வந்து தெரிஞ்சுது, லைக் லேட் 20sல. ஸோ இப்போ 30sல பார்த்தீங்கன்னா வந்து ஐ அண்டர்ஸ்டுட் வாட் ஐ டென்ட் வாண்ட். எனக்கு என்ன வேணுன்றது கொஞ்சம் தெரியும், பட் எனக்கு என்ன வேணான்றது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு மேட்ரிமோனியாக இருக்கட்டும், நான் பேசும்போதாக இருக்கட்டும், ஓகே இதெல்லாம் இவங்க ஃபிட் ஆவாங்களா, இவங்ககிட்ட இந்த கேரக்டர்ஸ் இருக்கா அப்படி இருந்துச்சுனாலே நான் ஃபர்ஸ்ட் நோ. அந்த மாதிரி தான் எனக்கு வந்து லைட்டாக எங்கேயாச்சும் இந்த மாஸ்குலின் இதுவோ இல்லை ஏதாவது ஒரு டாக்ஸிக் பிஹேவியர் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னாலே நான் நோ ஐ கான்ட் புட் அப் வித் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இருந்துச்சு. அண்ட் 30sல நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக இண்டிபெண்ட்டாக சூஸ் பண்ணலாம் பார்ட்னரை, மோர் தென் ரிலையிங் ஆன் பேரண்ட்ஸ் மணி அந்த 20sலலாம். வெரி ட்ரூ. நீங்கள் அதான் சொல்கிறேன், அந்த ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும்போது ஐ ஃபீல் தட் பீப்புள் ரியலி சே ஓ யா ஷீ ஹேஸ் மனி தட்ஸ் வை ஷீ டிட்
வாட் ஷீ டிட்ன்னு அவங்க பேசுவாங்க. பட் அது உண்மை கிடையாது. வென் யூ ஃபைனான்ஷியலி ஸ்டேபிள், உங்கள் மைண்ட்லேயே ஒரு கிளாரிட்டி வரும். தீஸ் ஆர் த திங்ஸ் ஐ எம் ஓகே டு பி வித். தீஸ் ஆர் திங்ஸ் ஐ டோன்ட் வாண்ட். நீங்கள் சொன்னது கரெக்டு உமா. லைக் எது நம்மளுக்கு வேணாங்கிறது நம்மளுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சுட்டே நம்ம வந்து நிறைய விஷயத்த வந்து சூஸ் பண்ண முடியும். லைக் சி you're an influencer now. I think you're more happy in that space. கரெக்டாக உங்களுக்கு தெரியும். You will for anybody, for any instance, you will not give up on it. ரைட்? அது வந்துட்டு எக்ஸெப்ட் பண்ணுற ஒருத்தவங்க தான் உங்களை எக்ஸெப்ட் பண்ண முடியும். ரைட்? அந்த மாதிரி உள்ள சில விஷயம் வந்து யூ கேன் டேக் அ ஸ்டாண்ட் ஆன் இட் ஒன்லி வென் யூ ஆர் ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட் அண்ட் யூ ஆர் மெச்சோர்ட் டு புட் இட் இன் அ வே யூ கேன் புட் இட். அட் 20s நம்மளுக்கு அடம் பிடிக்க தான் தெரியும். நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ண நம்மளுக்கு தெரியாது. ட்ரூ. நீங்கள் இந்த லைக் நீங்கள் இதை பற்றி பேசுனீங்க இல்லையா, அதனால் ஐ வாண்டட் டு டாக் அபவுட் திஸ். நான் வந்து எனக்கு ஒரு மேட்ரிமோனி ப்ரொஃபைல் வந்து லைக் வென் ஐ வாஸ் 29 நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து லைக் இல்லை பொண்ணு வந்து லைக் இன்ஸ்டாகிராமில் இருக்கா, மாடலிங்கில் இருக்கா, அது எங்களுக்கு செட் ஆகாது ஃபேமிலிக்கு, லைக் எல்லாம் நல்லா போச்சு. வென் தே செட் தட், அப்போ தான் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து பேஜ் ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லைக் லாட் ஆஃப் பீப்புள், ஈவன் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், தே செட் லைக் நீ கொஞ்ச நாள் இது விடலாம் இல்லை, லைக் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டா நீ பண்ணு. எனக்கு அந்த கான்செப்டே புரியல. லைக் நான் ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு லைஃப்குள்ளே போகணும்? ஆனால் அது லைக் அந்த 30sலாம் நான் ஸ்ட்ராங்காக நின்னேன். அப்போ எனக்கு நான் ஓகே கொஞ்ச நாளில் பிரேக் எடுக்கிறேன் அப்படின்னு டீஆக்டிவேட் பண்ணேன் அக்கௌண்ட்டை. பட் இப்போ நினச்சி பார்த்தா கொஞ்சம் கிளாரிட்டி இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி லைக் இப்போ நான் மெச்சோர்டாக நின்று பேசுகிறேன், இல்லை எனக்கு இது வேணும் அப்படின்னு பேசுகிறேன். ஐ திங்க் எவ்ரி கேர்ள் நீட்ஸ் தட் நினைக்கிறேன். ஐம் நாட் டெல்லிங் லைக் 30sல மேரேஜ் பண்ணிக்கணும், அப்படி இல்லை. பட் அந்த கிளாரிட்டி வேணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் லைக் உங்களுக்கு அது நல்லா அமைஞ்சது வந்து இட்ஸ் ரியலி நைஸ். தேங்க்யூ ஸோ மச் உமாயா. ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். ஐ திங்க் காட் வாஸ் ஆன் மை சைட் வென் ஐ ரியலி டுக் டெசிஷன்ஸ். ஏன்னா வந்துட்டு தட் வாஸ் த ஒன்லி திங் தட் கைடட் மீ. ஓகே. அண்ட் டாக்கிங் அபவுட் டிவோர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிவோர்ஸ் வந்து லைக் இட்ஸ் ஸ்டில் சீன் ஆஸ் ஃபெயிலியர் இன் ஆர் சொசைட்டி. வாட் ஆர் யோர் தாட்ஸ் ஆன் இட்? கண்டிப்பாக எல்லாருமே உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. எவ்ரிபடி வில் ஜட்ஜ் யூ, பட் இட்ஸ் த வே யூ டேக் இட். யூ ஷுட் ரியலி நீட் அ வெரி குட் சப்போர்ட் சிஸ்டம். லைக் I had a lot of friends. I have a lot of different circle of friends. But என்னோட கோர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருப்பாங்கல்ல, ஐ திங்க் ஐ எம் ரியலி பிளெஸ்ட். ஒருத்தவங்க கூட என்னை ஜட்ஜ் பண்ணல. எல்லாருமே என்னோட சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் தே நியூ வாட் ஐ ரியலி வாண்டட். ஸோ எனக்கு வந்து மற்றவங்க பேசுகிறது எதுவுமே எனக்கு பெருசாக தெரியவே இல்லை. ஏன்னா இவங்க என்னை ரொம்ப ப்ரொடெக்டடாக ஃபீல் பண்ண வச்சாங்க. they didn't really want இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சோஷியல் மீடியாலேயே நான் வந்து ஆஸ்க் மீ எனி திங்னா அதை பற்றி தான் நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ மை சிஸ்டர் அண்ட் ஆல் வில் பி லைக், அவங்கக்கிட்ட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இருக்குது, அவங்க வந்துட்டு அதை அப்படியே வந்து என்கிட்ட மறைச்சிருவாங்க. they'll be like, ஐயோ நௌஷிபா, நாங்களே இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் நாங்கள் ஆன்சர் பண்ணிடுறோம், நான் உங்ககிட்ட கேட்குறோம், நீங்கள் சொல்லுங்கன்னு. அப்புறம் நான் போய் ஆர்கைவில் போய் பார்க்கும் போது தான் எனக்கே தெரியும் இத்தனை பேர் கேட்டிருக்காங்க. ஸோ தே ஆல் ஐ ஹேட் அ சப்போர்ட் சிஸ்டம் தட் ரியலி கெப்ட் மை மென்டல் ஸ்பேஸ் சேன். யா, அண்ட் அ ஸ்ட்ராங் விமென் கேங் இருக்கணும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. தே ரியலி டின்ட் மேக் மீ ஃபீல் லிட்டில். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க தெரியுமா, சொசைட்டியில் எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, வென் யூ ஆர் கோயிங் த்ரூ அ ரஃப் patch, it can be even a breakup, it can be even a divorce, or it can be a death of a loved one. என்ன இருந்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவாக உங்களை ஃபீல் பண்ணுற பீப்புள்கிட்டேருந்து நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. I actually started focusing more on my work, and I started being with more positive people. லைக் என்னோட யாரெல்லாம் என்னை வந்து லிட்டிலாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து நான் கட் ஆஃப் பண்ண ஆரம்பித்தேன். தட் ரியலி ஹெல்ப் மீ. ஐ வாஸ் நெவர் அ பர்சன் லைக் தட் உமா. ஐ வாஸ் பீப்புள் ப்ளீஸர் until my 20s. But once this really happened, I really saw through shit. Yeah, like I was like, சரி ஓகே, இவங்க தான் நம்மளுக்காக இருப்பாங்க, மற்றவங்க எல்லாருமே நம்மக்கிட்டேருந்து வெறும் வந்து கதை கேட்கறதுக்காக தான் இருக்காங்க. Yeah, so that's the thing. அண்ட் ஐ ரியலி திங்க் நம்மளுக்கு என்ன வேணுங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். நம்ம சொசைட்டிக்காக முடிவு பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம வெறும் ஃப்ளாஷ் நியூஸாக இருப்போம், நாளைக்கு வேறு ஒருத்தவங்களோட கதை வந்துட்டு ஃப்ளாஷ் நியூஸாக இருக்கும். பட் நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழ முடியும். யா. ஸோ when you told your family that you're stepping out of this marriage அப்படி சொல்லும்போது ஃபேமிலிக்கிட்ட அந்த சப்போர்ட் சிஸ்டம் இருந்துச்சா, ஆர் did they try to convince you to like stay in it, or அந்த மாதிரி? எல்லா ஃபேமிலியும் பண்ணுறது தானே உமா. Everybody convinced me only at the beginning, but then I really had a good support system.
ஃப்ரம் மை ப்ரீவியஸ் மேரேஜ் ஆல்சோ அண்ட் ஆல்சோ வித் மை ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். மை மதர் வாஸ் ரியலி சப்போர்ட்டிவ். யா, ஷீ வாஸ் லைக், உனக்கு உன் ஹாப்பினஸ் தான் முக்கியம், நீ முடிவு பண்ணுற, ஏன்னா நீ வந்துட்டு இப்போது வளர்ந்துட்ட, யூ நோ வாட் இஸ் ரைட் ஃபார் யூ, அண்ட் இஃப் யூ அண்ட் யோர் பார்ட்னர் ஹேவ் ஆல்ரெடி டிசைடட் வாட் யூ வாண்ட் டு டூ, நாங்கள் யாருமே உங்களை கன்வின்ஸ் பண்ணி இருக்க வைக்க முடியாது. ஏன்னா இப்போ கன்வின்ஸ் பண்ணி இருக்க வச்சுருவோம், பட் லேட்டர் ஆன் அது வந்து திருப்பியும் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. யா, ஸோ they were partially supportiveன்னு சொல்லலாம். நைஸ். ஐம் ஹாப்பி லைக் நீங்கள் அந்த ஒரு கேர்ள் கேங் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. யா, லைக் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் இட். அவங்க உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா இல்லை ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஸா? ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். நைஸ். ஓகே நன்றி. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போது ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் டு அ விமன் லைக் ஹூ ஸ்டேயிங் இன் அன் அன்ஹாப்பி மேரேஜ் ஜஸ்ட் பிகாஸ் லைக் சொசைட்டி நான் பேசுவாங்க அப்படின்னு யோசிச்சு ஒரு அன்ஹாப்பி மேரேஜில் இருக்க ஒரு பர்சனுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அந்த மேரேஜ் ஒர்க் பண்ண. பட் இஃப் இட் டசன்ட் ஒர்க், சூஸ் ஹாப்பினஸ் ஓவர் எனி திங் ஐ ஃபீல். யா, உங்கள் பார்ட்னர்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஐ திங்க் தே ஹாவ் டு மேக் அ டிசிஷன். மேரேஜில் யாராச்சும் ஒருத்தவங்க ஹாப்பியாக இருக்கணும், ரைட்? ஸோ அது வந்துட்டு உங்கள் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை நீங்களாகவும் இருக்கலாம். இப்போ 2 பேருமே அன்ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னா ஐ ஃபீல் தட் தே ஹாவ் டு ஸ்டெப் அவுட் ஆஃப் தட் ஜோன். அதுக்காக இன்னொரு கல்யாணம் தான் வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ், அதுதான் உங்களோட க்ளோஷர்னு நான் சொல்ல வரல. மேபி பீப்புள் மைட் ரியலி லவ் தேர் ஓன் கம்பெனி, ரைட்? அது கூட தே கேன் சூஸ். பட் டோன்ட் ஸ்டே இன் அ மேரேஜ் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் இட். ஏன்னா எல்லாருமே அப்பப்போ வந்துட்டு போகிறாங்க, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும். ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி சுற்றி இருக்கவங்க எல்லாம் சொல்லிடலாம், பட் இருக்க போகிறது அந்த 2 பீப்புள் தான். ஸோ ஓகே, நைஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த பிரைட்ஸோட ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா? இப்போ வரைக்குமே இட்ஸ் 2025, இப்போ வரைக்கும் பிரைட்ஸ் வந்து டு யூ ஃபேஸ் லைக் சிச்சுவேஷன்ஸ் வேர் பிரைட்ஸ் வந்து லைக் ஃபேராக காமிக்கிறதுக்கு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்களா? இப்போ கூட கேட்குறாங்களா? Yeah, that's very common. They don't really put that word fair because they don't want to be judged ன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்லுவாங்க, மேபி can I look a bit bright, can I look a bit light, இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் தட்ஸ் ஓகே, அது அவங்கவுங்களோட பர்சனல் ப்ரெஃபரன்ஸுன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து ஓவர் பிரைட்டாகவும் காட்ட மாட்டேன், ஓவர் அவங்களோட டோனுக்கும் காட்ட மாட்டேன். ஐ ஃபைண்ட் அன் இன்பிட்வீன் டோன் ஃபைண்ட் பண்ணி அதை நான் பண்ணி கொடுப்பேன். அதை நான் என் ப்ராசஸ் ஃபுல்லாக நான் காட்டுறேன்ல அவங்கக்கிட்ட. ஸோ அவங்க சொல்லுவாங்க இஃப் தேர் ஓகே ஆர் நாட்னு. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் வந்து அவங்களோட ஸ்கின் டோன்லேயே அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி நான் வந்து பண்ணி கொடுத்துருவேன். It's the way I actually talk and make them understand that they should really feel beautiful with their own skin. Okay. Do you also think that that's also because of the societal pressure? 200% உமா, கண்டிப்பாக. சொசைட்டி வந்துட்டு ஃபேர் பீப்புளை பார்க்குறதுக்கும் டஸ்கி பீப்புளை பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை நானே ஐ ஃபீல். என் அம்மாவே வந்து சொல்லுவாங்க, வந்து என் பொண்ணை கொஞ்சம் பிரைட்டாக காட்டுமா இதுன்னு. நான் சொல்ல, உங்கள் பொண்ணு கலையாக அழகாக இருக்காங்க, ஏன் நான் அதை பண்ணணும் ஆண்டி, நான் அவங்களுக்கு எது கரெக்டாக நான் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். when I finish the makeover they'll be very happy. சூப்பராக பண்ணியிருக்கம்மா, ஐம் வெரி ஹாப்பின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் அவங்க பார்த்த எல்லா பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸும் அப்படியே இருந்ததுனால இப்போ அப்படி இருக்காங்கன்ட்டு. நம்ம வேறு விதமாக காட்டி அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க உமா. ஓகே, நைஸ். அண்ட் ஐ ஆல்சோ திங்க் இப்போ வந்து இட்ஸ் சேஞ்சிங் நினைக்கிறேன் கம்பேர்ட் டு ஏன்னா நீங்கள் மூவிஸ்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடிலாம் அது ஓப்பனாக ஜோக்காகவே லைக் பண்ணுவாங்க கலரிசம் வச்சு. இப்போ பீப்புள் ஆர் கான்ஷியஸ் லைக் என்ன பேசணும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பற்றி நான் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன் கண்டிப்பாக உங்ககிட்ட. பிகாஸ் நீங்கள் வந்து நான் பார்த்த வரைக்கும் அப்படி நேச்சுரலாக காமிக்கிறீங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்கிட்ட வந்து நான் பெருசாக ஒர்க் பண்ணாது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நான் இனிஷியல் டேஸில் அந்த ஷூட் அதெல்லாம் பண்ணும்போது மேக்கப் நிறையா பண்ணுவேன். அப்போது இனிஷியல் ஐ திங்க் ஐம் டாக்கிங் அபவுட் லைக் 5 years பேக். அப்போது வந்து நிறைய புது மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் மெசேஜ் பண்ணுவாங்க, சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுவேன். தில் மேக் மீ லுக் ஃபேரர். எனக்கு அது பார்க்கும்போதே நான் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் ஃபெல்ட் லைக் ஓகே மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து கரெக்டாக என்னோடய ஷேட்க்கு ஒர்க் பண்ண தெரில, ஆர்
என் ஸ்கின்க்கு இப்படி தான் பண்ணணுமான்ட்டு எனக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நான் மேக்கப் ஆர்டிஸ்டோட பண்ணுறதே இல்லை. ஸோ வெட்டிங்குமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐ தாட் லைக் ஐ வில் டூ மை ஓன் மேக்கப் அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, ஹேர் மட்டும் பண்ணிவிட்டு எனக்கு சுத்தமாக மேக்கப் ஸ்கில்ஸ் கிடையாது. ஸோ அதனால் நீ பண்ணனா ரொம்ப காமெடியாக இருக்கும். ஸோ அதனால் இல்லை கொஞ்சமாச்சும் மேக்கப் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் டஸ்கி ஸ்கின் இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு தாட் இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்கப் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக பண்ணிடுவாங்களா? இல்லை, இப்போது ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் தட் டஸ்கி பிரைட்ஸ் நிறைய பேர் வந்து என்னை புக் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் புக் பண்ணுறாங்க. ஏன்னா என்னோடய ப்ரொஃபைலில் அவங்க பார்க்குறாங்க நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ தே சே தட் நான் ஸ்கின் டோனை மாற்றாமல் அவங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியே நான் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. தட்ஸ் அ பிக் வின் ஃபார் மீ. ஓகே, பிகாஸ் நான் ஒர்க் பண்ண மோஸ்ட் ஆஃப் தெம் எங்கள் வீட்டில் எல்லோரும் ஒர்க் பண்ணது ஃபேர் ஸ்கின் டோனில் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஐ ரியலி ட்ராவல் டு மலேசியா பிகாஸ் ஐ ரியலி வாண்டட் டு ஒர்க் வித் டிஃப்ரெண்ட் ஸ்கின் டோன்ஸ், வேர்சடைலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ கூட நான் பார்க்குறது என்னென்னா லைக் பியூட்டி பிராண்ட்ஸ் கூட வந்து இப்போ வந்து ரொம்ப இன்க்ளூசிவாக ஆக்கிட்டாங்க. இட்ஸ் அ வெரி குட் எவல்யூஷன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இப்போ கூட ஏதோ ஒரு புது பிராண்ட் வந்துருந்துச்சு. லைக் ஃபுல்லாக அந்த டஸ்கி ஸ்கின் மாடல்ஸ் அதெல்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. அந்த மேக்கப்போட ஷூட்டே பார்க்க நல்லா இருந்துச்சு. நான் ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் டஸ்கி பீப்புள் ஆர் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீப்புள். கலையாக இருப்பாங்க, அவங்களுக்கு மேக்கப் அழகாக செட் ஆகும், பியூட்டிஃபுல்லாக செட் ஆகும். நானே நிறைய மேக்கப் பார்க்கும்போது ஏன்பா நீங்கள் இவ்வளோ கலர் டிஃப்ரென்ஸ் கொண்டு வரீங்கன்னு நானே நினச்சிருக்கேன். பட் ஓவர் த இயர்ஸ் ஐ ஜஸ்ட் அண்டர்ஸ்டுட் தட் எல்லாருக்குமே அவங்களோட ஸ்கின் டோன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, சுற்றி உள்ளவங்க தான் அவங்கள ரொம்ப குழப்புறாங்க. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி சென்னையில் வந்து லைக் தேர் ஆர் வெரி ஃபியூ ஆர்டிஸ்ட் லைக் டஸ்கி ஸ்கின்ல நல்லா பண்ணுறவங்க. நான் வந்து ஐ வுட் வவுச் யூ ஃபார் தட். நான் என்கிட்ட நான் பண்ணதில்லை. பட் உங்கள் பேஜ் பார்க்கும்போது நான் என்னோட வெட்டிங்க்கு ஹானஸ்ட்டாக நான் அவங்க கூட பண்ணலாம் அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட பட் ஆனால் நீங்கள் வந்து வேற ஒரு ஊரில் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து நான் தான் உங்களுக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் வந்து லைக் நான் உங்ககிட்ட பேசாததுக்கு முன்னாடி லைக் ஈவன் பிஃபோர் 2 years நான் அவங்க கூட அவ்வளோ கான்வர்ஸ் பண்ணது கிடையாது. அப்போ கூட லைக் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் சென்ட் பண்ணு, யார் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருப்பீங்க. நான் அப்படியே லைனாக போட்டு அமிச்சு இவங்கெல்லாம் போய் செக் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால் நான் அனுப்புவேன். தேங்க்யூ ஸோ மச் உமா. திஸ் இஸ் லைக் ரியலி அ கிரேட் காம்ப்ளிமெண்ட் ஃபார் மீ. ஓகே, தேங்க்ஸ் நௌஷி. ஐ திங்க் அது உங்கள் ஒர்க் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இல்லை, ஓவர் த இயர்ஸ் ஐ திங்க் ஐ ஜஸ்ட் அண்டர்ஸ்டுட் வாட் விமன் ரியலி வாண்ட். ஸோ நான் I've always I always stayed authentic. எனக்கு ரொம்ப ஓவர் மேக்கப் பண்ணியோ இல்லை ஓவராக வந்து அவங்களோட ஃபீச்சர்ஸை மாற்றி நான் காட்டாததுனால தான் ஐ திங்க் there are so many people who really like my style of work. That's true. I was very conscious about it from the beginning. Okay. அண்ட் இது வந்து லைக் நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் கொஸ்டின் போட்டிருக்கும்போது உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. லைக் மேக்கப்னாலே லைக் நிறைய காஸ்ட்லியாக தானே இருக்குது. லைக் நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் லக்ஸரி ப்ராடக்ட்ஸ்னு ஒரு பக்கம் இருக்குது. அதை அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் மஸ்ட் ஹேவ் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு 5 சொல்வீங்க அப்படின்னா என்னென்ன சொல்வீங்க? ஐயோ, நிறைய லிஸ்ட் இருக்கே. அஃபோர்டபுள் அப்படின்னா வந்து நான் வேணால் பிராண்ட்ஸ் சொல்கிறேன் உமா. ஐ திங்க் தட் வில் ஹெல்ப் தெம். K Beauty is really good. I really like their products. And Maybelline, நான் ரொம்ப வருஷமாக Maybelline தான் யூஸ் பண்ணுவேன். நான் என் கிளைண்ட்ஸ்க்கு நிறைய லக்ஸரி பிராண்ட்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். பட் எனக்குன்னு பார்த்தா நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறது வந்து Maybelline தான். அவங்களோட ரேஞ்ச் படியே பார்த்தா செஃபோராவோட ஓன் கலெக்ஷன் இருக்குது தெரியுமா? ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் தியர் ஓன் கலெக்ஷன். செஃபோராவோடது இட்ஸ் வெரி குட். அண்ட் அதர் தென் தட் ஷேம்பர், இட்ஸ் அ ஓல்ட் பிராண்ட் பட் ஸ்டில் இட்ஸ் வெரி குட். அண்ட் எங்கள் அம்மா இப்போ வரைக்குமே சொல்லுவாங்க ஃபவுண்டேஷன்னா பெஸ்ட்டுங்கிறது ரெவ்லான் தான் சொல்லுவாங்க. லைக் இதெல்லாம் ரொம்ப காலம் முன்னாடி இருந்தது, பட் ஆனால் ஸ்டில் இட் இஸ் ஒர்க்கிங். ஸோ தீஸ் பிராண்ட்ஸ் ஆர் வெரி வெரி குட். அண்ட் லக்ஸரி பிராண்ட்ஸ்னால் உங்களோட ஃபேவரட் எதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. லக்ஸரி பிராண்ட்ஸில் வந்து ஷார்லட் டில்பரி இஸ் மை ஃபேவரட், லாரா மெர்சியர், அர்மானி லூமினஸ் சில்க், அந்த ஃபவுண்டேஷன் இஸ் வெரி குட். அண்ட் வேறு என்ன பிராண்ட்ஸ் இருக்குது? ஐ கேன் ஒன்லி திங்க் ஆஃப் திஸ். ஈவன் டார்ட். ஸோ தீஸ் பிராண்ட்ஸ் ஐ ரியலி லைக். அண்ட் இதுதான் நான் ஃபஸ்ட்டு என்னோடய கெரியர் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்குமே என் கிட்டில் வந்து ஸ்டேப்பிளாக இருக்கிறது இந்த பிராண்ட்ஸ் தான். ஓகே, நைஸ். அண்ட் இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரியில் வந்து இதெல்லாம் மித்ஸ், இதெல்லாம் வந்து உண்மை இல்லை அப்படின்னு நீங்கள் எதாவது சொல்லணுன்னா எதை சொல்வீங்க? மேக்கப் இண்டஸ்ட்ரி இல்லையா?
makeup can cover freckles, makeup can cover wrinkles, makeup வந்து நம்மளோட டெக்ஸ்சரை வந்து மறைச்சிருங்கிறது இது எல்லாமே மித் உமா. ஐ ஃபீல் நம்மளோட சோஷியல் மீடியா நம்மளுக்கு ரொம்ப வந்து தப்பான ஒரு பர்செப்ஷனை கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். Makeup can't do all of that. Makeup can cover your blemishes. Makeup can cover your pigmentation. அதெல்லாம் பண்ணிடலாம். பட் உங்களோட பம்ப்ஸையோ இல்லை உங்களோட டெக்ஸ்சரையோ மறைக்கவே முடியாது. ஃபோட்டோஷாப் கேன். அவ்வளோதான். தட் இஸ் த பிக்கெஸ்ட் மித் ஐ ரியலி வாண்ட் டு people to not follow. ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈவன் 17-year-old 18-year-oldலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபில்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு ஃப்ளாலெஸ் ஸ்கின் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு பிம்பிளோ இல்லை ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்டர்ட் ஸ்கின் பார்த்தாலே இல்லை இது அப்நார்மல், நம்ம வந்து நேச்சுரலாக வந்து இப்படி தான் இருக்கணும். பட் அது ரியாலிட்டி இல்லை இல்லையா? கண்டிப்பாக அது ரியாலிட்டியே கிடையாது. ஐ திங்க் ரொம்ப இப்போ வந்து நம்மளோட அம்மா அப்பாவோட ஜென்ரேஷன்லேருந்து இப்போ நம்ம ஜென்ரேஷனை நம்ம நிறைய மாறிட்டோம்ல. அடுத்த ஜென்ரேஷன் இதுதான் மாறுதோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன் அவங்க மேலேயே வச்சுக்கிறாங்க த யங்கர் ஜென்ரேஷன்ஸ். நம்மலாம் சின்ன வயசில் வந்துட்டு அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. இப்போ ரொம்ப அந்த ஒரு பர்செப்ஷன் வந்துருச்சு, அவங்களுக்கு ஒரு தாட்ஸ் அந்த மாதிரி வந்துருச்சு. I feel that social media has to break it. I think more influencers like you should really pop up and say that it is okay to be natural. எல்லாருமே நம்ம நேச்சுரல் செல்ஃபை வந்து நிறைய லவ் பண்ண ஆரம்பிக்கணும். மேக்கப் போடுறோம் இல்லைனா எனி ப்ரொசீஜர் நம்ம பண்ணுறோன்னா அது வந்து ரொம்ப நெசசரியாக இருந்தால் பண்ணிக்கணும். ஓகே. ஐ திங்க் லைக் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ எக்ஸ்போஷர் இல்லை சோஷியல் மீடியாவுக்கு நம்மளோட இது. கண்டிப்பாக. இப்போ வந்து யங்கர் ஜென்ரேஷன்லாம் கூட வீட்டில் ஸ்கூல் படிக்கிறவங்கலாம் கூட ஃபோன் வச்சுருக்காங்க. இது யூஸ் பண்ணும்போது பார்க்கும்போதெல்லாம் வந்துட்டு ஓகே திஸ் இஸ் வாட் பியூட்டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார்னு ஐ திங்க் ஒரு மிஸ்கான்செப்ஷன் தான் செட் ஆகுது அவங்க மைண்ட்ஸில். ஷுவர் கண்டிப்பாக எல்லாருமே நினைக்கிறாங்க. இப்போ வந்துட்டு ரீசெண்டாக ஐ வெண்ட் அண்ட் கன்சல்டட் ஃபார் மை ஐ. ஓகே, ஐ டாக்டர் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி தட் அவங்களோட பொண்ணு வந்து நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க. அவங்க வந்து வெளியூர் போனாலே அவங்க பொண்ணு ஹூ ஜஸ்ட் 12 years old wants makeup from Sephora, want makeup from other brands, that's going, அவங்க ரொம்ப அடிக்டிவ் ஆகிறாங்க அப்படின்னு. இட் கோஸ் மோர் தென் அ ஹாபி மாதிரி. they feel that they can't be without makeup-ன்ற ஒரு ஸ்பேஸ்க்கு போகிறாங்க. அது தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் அது வந்து that shouldn't be a space where you mask yourself. You should be confident with your real skin too. Nice. So what did makeup teach you about confidence and what did life teach you about self-worth நினைக்கிறீங்க? Self-worthங்கிறது it's from your inner self, right? That has nothing to do with makeup. I feel makeup people use it just to look better than what they normally do. இப்போ வந்து நம்ம ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறோன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது இல்லையா. நார்மல் க்ளோத்ஸ் அண்ட் ஒகேஷ்னல் வேர்னு இருக்கிற மாதிரி மேக்கப் இஸ் ஜஸ்ட் அன் ஒகேஷ்னல் வேர் ஃபார் பீப்புள். அண்ட் வென் யூ டூ தட் யூ ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட். Makeup is just a tool to just enhance your beauty. That's all. Yeah. Confidence and makeup is not correlated at all nu naan nenikiren uma. If you are naturally a very confident person, you will be confident with or without makeup. Yeah, but with makeup you just feel very empowered, like you just feel that you are looking presentable. அண்ட் பீங் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஐ திங்க் நான் உங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது கூட உங்களோட நேச்சுரல் செல்ஃபும் நீங்கள் காமிப்பீங்க. ஒகேஷன்ஸில் மேக்கப் போடுறீங்க, தட்ஸ் ஃபைன். பட் உங்களோட நேச்சுரல் செல்ஃப், உங்களோட கர்லி ஹேர், அதையும் நீங்கள் வந்து எம்ப்ரேஸ் பண்ணுவீங்க. even when I go for my bridals and everything, I don't have the pressure of wearing full face of makeup, dressing a certain way. I don't do all of that. எனக்கே தோணுச்சுன்னா ஒரு நாள் நான் வந்துட்டு சூப்பராக ட்ரெஸ் பண்ணுவேன். எனக்கு வந்துட்டு தோணலை அப்படின்னா நான் அப்படியே வந்துட்டு ஜாலியாக வந்து போயிட்டு வந்துடுவேன். யா, இட்ஸ் அக்கார்டிங் டு மை மூட். நைஸ். ஓகே, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த இதுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போது எங்கே திரும்பினாலும் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் லைக் நிறைய பேர் கற்றுக்கிட்டு வராங்க. ஸோ புதுசாக ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? இஸ் இட் லைக் அ க்ரௌடட் ஸ்பேஸ்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, ஆர் அவங்கள நீங்கள் எப்படி என்கரேஜ் பண்ணுவீங்க? இட்ஸ் நாட் அ க்ரௌடட் ஸ்பேஸ் அட் ஆல். இங்கே எல்லாருக்குமே இடம் இருக்குது.
ஓகே, உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் எதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு நீங்கள் ரொம்ப ஆத்தென்டிக்காக உங்கள் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா யூ வில் அவுட் ஷைன். ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் when I started there were not many people, but now there are many people, but still இன்னும் நிறைய பேர் புதுசு புதுசாக வந்துட்டுருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து நானே கற்றுக்குறேன். ஐ ரியலி ஃபீல் தட் இவங்க நிறைய ரிசர்ச் பண்ணி வந்திருக்காங்க, the present generation, which is good. And I feel that காம்படிஷன்னு யாரையும் நம்ம பார்க்கவே தேவையில்லை. உங்களுக்கு எது கரெக்டோ நீங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருங்க. What will work for you might not work for others. So what is working for others might not work for you. So நம்ம கம்பேரிசன்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக க்ரோ ஆகிற ஸ்பேஸில் இருக்க மாட்டோம். I feel that நம்ம எப்பயுமே we should concentrate on our art and we should see how we can market ourselves. அண்ட் நெக்ஸ்ட் என்ன நோஷி, லைக் மேக்கப்பில் வந்து ஒரு டிகேட் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது பிளான்ஸ் இருக்கா ஆர் ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ? I'm going with the flow, but I have other plans too. But yeah, just working on it. நைஸ். இப்போ நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய வெஞ்சர்ஸ்லாம் கொண்டு வராங்க இல்லையா, லைக் ஓன் க்ளோதிங் லைன் ஒரு மேக்கப் லைன் அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா உங்ககிட்ட? யா ஷூர், கண்டிப்பாக. ஓகே. அண்ட் என்னோட பர்சனலாக நான் கேட்குறது, ஒரு பர்சனல் மேக்கப் செஷன் ஏதாச்சும் நீங்கள் கற்றுக் கொடுங்க, கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். 100% வெரி சூன் நான் கண்டிப்பாக உங்களுக்கு DM பண்ணுறேன். தேங்க்யூ நோஷி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம் டுடே. ஏன்னா நான் சொன்ன மாதிரி லைக் நான் முன்னாடி உங்ககிட்ட கேட்டிருக்கேன், அதுக்கப்புறம் நீங்களே லைக் மெசேஜ் நான் பார்த்தோன்னே சென்னையில் இருக்கும்போதே நான் இவங்க கூட பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை ரொம்ப நான் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். ஐ நோ தட், பட் ஸ்டில் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். Yeah, like I said, I wanted to do it back then, Uma, but I wanted to be in a very good mind space to do a session like this. I'm so glad we did it now. அண்ட் எனக்கு என்னன்னா லைக் உங்களை ஒரு பர்சனாக நான் இன்னும் கொஞ்சம் நான் க்ளோஸராக பார்த்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் உங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து உங்கள் ஒர்க் அவ்வளோதான் பார்ப்போம், பெருசாக உங்கள் பர்சனல் ஷேர் பண்ண மாட்டீங்க. ஸோ அதை வந்து இன்னைக்கு உங்க கூட கான்வர்ஸ் பண்ணது thank you so much, Uma. I think I wouldn't have done it any other way. I think I'm very glad I shared it with you. Thank you, Nowshi. So see you soon. Like See you soon. Thank you, Uma. All the very best. I'm really looking forward for more content from you. You are really authentic, and that's what makes you stand out from other people. Thank you so much, Nowshi. Thank you, Uma. நான் இன்னும் ஒரு சூப்பரான கெஸ்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன்.